கன்னியாகுமரியில் சிவன் கோயிலில் உண்டியலை உடைத்து காணிக்கையை திருட முயன்ற கொள்ளையன் கருவறையில் இருந்து சத்தம் கேட்டதால் காணிக்கையை அங்கேயே போட்டுவிட்டு பதறி அடித்து ஓடியுள்ளார். திருட்டு முயற்சி வழக்கில் கைதான கொள்ளையன் போலீசில் அளித்த பகீர் வாக்குமூலம் என்ன? கன்னியாகுமரி மாவட்டத்தில் வரலாற்று சிறப்புமிக்க 12 சிவாலயங்களில் இரண்டாவது சிவாலயமான திக்குறிச்சி மகாதேவர் கோவிலில் சம்பவத்தன்று இரவு வழக்கம் போல கோவில் அர்ச்சகர் நடையை அடைத்துவிட்டு வீட்டிற்கு புறப்பட்டு விட்டார். மறுநாள் காலை கோவில் நடையை திறந்தபோது உண்டியல் பூட்டு உடைக்கப்பட்டு திறந்து கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். உடனே அர்ச்சகர் இது குறித்து இந்து அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்துள்ளார். மேலும் தகவல் அறிந்து மார்த்தாண்டம் போலீசாரும் சம்பவ இடத்திற்கு வந்தனர். பின்னர் கோவிலில் சல்லடை ஓட்டு அலச உண்டியல் பூட்டை உடைத்து திருட முயன்ற யாரோ காணிக்கையை எடுக்காமல், அதாவது திருடாமல் அப்படியே விட்டு சென்றது தெரிய வந்தது. இருப்பினும் நள்ளிரவில் கோவிலில் அத்துமீறி நுழைந்தது யார் என்ற கோணத்தில் விசாரணையை தீவிரப்படுத்த கோவில் ஏரியாவில் வந்து சென்ற மர்ம நபர்களின் விவரங்களை திரட்டி செல்போன் டவரில் பதிவான எண்களுடன் ஒப்பிட்டு விசாரித்துள்ளனர். அதில் கோவில் உண்டியலை உடைத்து கொள்ளையடிக்க முயன்றவர் சரல்விளை பகுதியைச் சேர்ந்த 29 வயதான மனோஜ் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. உடனே மனோஜை அலேக்காக தூக்கி வந்து காவல் நிலையத்தில் வைத்து விசாரித்துள்ளனர். தம்பி, ராத்திரி நேரத்தில் கோயிலுக்கு ஏன் போனிய? உண்டியலை உடைச்சு ஏதாவது காசு திருடணுமா? அப்போ அப்படியே ஏன் விட்டுட்டு போனிய? ஏதாவது உள்நோக்கம் இருக்கோ என விசாரித்துள்ளனர். சார், உள்நோக்கமும் இல்லை கிள்நோக்கமும் இல்லை சார், உள்ள ஏதோ ஒன்று இருக்கு சார் என விடவிடத்து வேர்த்து நடுக்கத்துடன் பேசி உள்ளார். எதையாவது அடித்து விட்டு தப்பிக்கலாம்னு நினைக்காத, அப்புறம் எங்கள் ட்ரீட்மெண்ட் வேற மாதிரி இருக்கும் என அதட்டிய போலீசாரிடம், சார் நான் திருடத்தான் சார் போனேன், உண்டியலையும் உடைச்சிட்டேன், காசு நிறைய இருக்கேன்னு அதை எடுக்க போகும்போது கருவேரிலிருந்து ஏதோ சத்தம் கேட்டுச்சு சார். ஐயோ, அம்புட்டு தான் சார், உள்ளங்கால்ல இருந்து உச்சந்தலை வரைக்கும் சர்ன்னு எரிச்சு வாருங்க, உசிரே போச்சு சார், காசு வேடாம் ஒன்று வேடாம் அப்படின்னு அதை அங்கேயே போட்டுட்டு வெளியே ஓடியாந்துட்டேன் சார் என போலீசாருக்கு ட்விஸ்ட் கொடுத்துள்ளார். அவர் கூறியதை கேட்டு மிரண்டு போன அதிகாரிகள் கோவில் நிர்வாகத்தினருக்கு தகவல் அளித்துவிட்டு கையில் சிக்கிய கொள்ளையனை சிறையில் அடைத்தனர். உண்டியலை உடைக்கும் நேரத்தில் கோவில் கருவறையில் சத்தம் கேட்டதால் உண்டியல் காணிக்கையை அங்கேயே விட்டுவிட்டு கொள்ளையன் தப்பிச் சென்ற சம்பவம் கன்னியாகுமரியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. பலர் கருவறைக்குள் இருந்து வந்த சத்தம் என்னவாக இருக்கும் என ஆங்காங்கே கூடி நின்று பேசுவதை பார்க்க முடிகிறது.